MHz உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், தமிழக அரசின் சமூக நலத்துறை, இந்திய சமுதாய வானொலி கூட்டமைப்பு மற்றும் நமது அண்ணா சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கும் மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலம் பேணுவோம், சமுதாய வளம் காணுவோம். இது மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு வானொலி தொடர். இந்நிகழ்ச்சியின் 23ஆம் பாகமாக இன்று நாம் மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வளர்த்த குழந்தை, அனுபவம் நிறைந்த வாழ்க்கை பாதை, அதுவே முதுமை. நாளெல்லாம் கடந்த பின், வாழ்வெல்லாம் வாழ்ந்த பின், அசைப்போட நினைவுகளையும் அருகில் உறவுகளையும், ஆசையாய் வார்த்தைகளையும் அங்கங்கே கதைகளையும் தேடி அனுபவிக்கும் அழகிய முதுமை பருவம். உடல் தளரும், உதடுகள் தடுமாறும், பார்வை குறையும், பழையவை மறையும். இருந்து வாழ்ந்த வாழ்க்கையை அசை போடும் நாட்கள் இவை. பிறந்து வளர்ந்து எல்லாம் நிறைவு பெறும் நேரம். பிறந்து வளர்ந்து எல்லாம் நிறைவு பெறும் நேரம். மீண்டும் பிறந்த குழந்தை பருவம். மீண்டும் பிறந்த குழந்தை பருவம். தூக்கி அணைத்து வளர்க்க முடியாவிடனும் எழுந்து செல்ல கை கொடுத்து உதவலாம். முழு நேரத்தையும் கொடுக்க முடியாவிடனும் முடிந்தவரை பேசி சிரித்து மகிழலாம். தூக்கி அணைத்து வளர்க்க முடியாவிடனும் எழுந்து செல்ல கை கொடுத்து உதவலாம். முழு நேரத்தையும் கொடுக்காவிடனும் முடிந்தவரை பேசி சிரித்து மகிழலாம். அளவில்லாமல் சேர்த்தாலும் அள்ளிக்கொண்டு போவது ஒன்றுமில்லை. அளவில்லாமல் சேர்த்தாலும் அள்ளிக்கொண்டு போவது ஒன்றுமில்லை. கிடைத்த நேரத்தில் அன்பை கொஞ்சம் பகிர்ந்தால் குறைய போவது ஒன்றுமில்லை. கிடைத்த நேரத்தில் அன்பை கொஞ்சம் பகிர்ந்தால் குறைய போவது ஒன்றுமில்லை. முதியோர் நலன் பேணுவோம், சமுதாய நலன் காப்போம். ஒரு காலத்துல நமக்காக ஓயாமல் ஓடியாடி தன்னலம் கருதாம உழைச்சவங்க நம்ம தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா. அது மட்டும் இல்லாம அவங்க நமக்கு என்னெல்லாம் நல்லது செய்யணுமோ அதையுமே பார்த்து பார்த்து செஞ்சாங்க. நாம தனிமையில இருக்க கூடாதுன்னு நினைச்சு நம்ம கூடவே இருந்து கதைகள் சொல்லி செல்லம் காட்டி வளர்த்தாங்க. இன்னைக்கு அவங்க நம்ம எல்லாருக்கும் குழந்தைகள் மாதிரி. அந்த குழந்தைகளை நாம தனிமையில தவிக்க விடுறோம், கவனிக்க மறந்துடுறோம். பல வயசானவங்க இது போல பல இன்னலுக்கு ஆளாகிறாங்க. அப்படிப்பட்ட முதியவர்கள் அவங்களோட கடைசி காலத்துல நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம், இந்திய சமுதாய வானொலிகள் கூட்டமைப்பு இணைஞ்சு வழங்குற நிகழ்ச்சி தான் மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மூத்தோருக்கு முதல் வணக்கம். மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலன் பேணுவோம், சமுதாய நலன் காப்போம். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வானொலியில மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வழக்கம் போல என் கூட தாத்தா பாரத் இருக்காங்க. அவங்கதான் நம்ம நிகழ்ச்சியோட பெருமைக்குரிய நபர். பாரத் தாத்தாவ அறிவு களஞ்சியம், அனுபவத்தின் ஊற்று, புன்னகை மன்னன், வாழ்க்கை பாடங்களை நம்ம எல்லாருக்கும் கற்றுத்தரக்கூடிய ஆசான், இப்படி எக்கச்சக்கமா சொல்லலாம். லட்சுமி கண்ணு, தாத்தாவை ரொம்ப புகழ்ந்துட்டமா. இருந்தாலும் என் பேத்தி என்னைய பத்தி இப்படி பேசுறத கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரிம்மா, நம்ம நேயர்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோமா? ஓ, தாராளமா சொல்லலாமே. நேயர்கள் மற்றும் சக மூத்த குடிமக்களுக்கு எங்களுடைய வணக்கங்கள். இது வெறும் வானொலி நிகழ்ச்சி மட்டும் இல்ல, வயசானவங்க மற்றவங்களுக்கு சுமையா இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக எடுத்திருக்கிற ஒரு முயற்சி. அப்படிதானே லட்சுமி? ஆமா தாத்தா, அழகான சிந்தனையோடு இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பை பத்தி தான் பேச வந்திருக்கோம். தாராளமா பேசலாம் கண்ணு. அது என்னன்னா IPSRC அப்படிங்கிற மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம். என்ன லட்சுமி கண்ணு, இது ஏதோ கோர்ஸ் மாதிரி பேர் இருக்கு. மக்களும் அப்படிதானே நினைப்பாங்க. ஆனா இது வயசானவங்க மரியாதையோட
வசதியோடையும் வசதியோடையும் வாழ வழி செய்யற ஒரு திட்டம் தானே. ஆமா தாத்தா, சில பேரு அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம தான் இருக்கோம்ல விவரமா எடுத்து சொல்றதுக்கு. இந்த திட்டம் மூலமா சமூக பாதுகாப்பு, நிதி உதவி, சுகாதாரம், அப்புறம் பொழுதுபோக்கு, இப்படி எல்லா வகையான உதவிகளையும் மூத்த குடிமக்கள் பெற முடியும். லட்சுமி கண்ணு, அது மட்டும் இல்ல, வயசானவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, அப்புறம் யாரையும் சார்ந்து வாழாம சுயசார்பான வாழ்க்கைய எப்படி வாழ்றது, இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குது. சூப்பர் தாத்தா, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த திட்டத்துல. அத பத்தி தான் நம்ம விரிவா பேச போறோம். அப்புறம் லட்சுமி கண்ணு, இன்னைக்கு தாத்தா உனக்கு ஒரு கதை கொண்டு வந்திருக்கிறேன், சொல்லவா? சொல்லுங்க தாத்தா, அப்படி என்ன கதை? அது ராம்நாத் அப்படின்ற ஒரு தாத்தாவோட கதை. ராம்நாத் ஒரு காலத்துல தனிமையில ரொம்ப சோகமா இருந்தாரு. அரசோட மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம் மூலமா அவரோட வாழ்க்கையே தலைகீழா மாறி போச்சு. அத பத்தின ஒரு அற்புதமான கதை தான் இது லட்சுமி கண்ணு. அது எப்படி தாத்தா மாறுச்சு? சொல்லுங்க சொல்லுங்க, அந்த கதையை கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. சொல்லுறேன். ராம்நாத்துக்கு 72 வயசு இருக்கும். நல்ல உழைப்பாளி, சுறுசுறுப்பான மனுஷன். அவரோட இளமை காலத்துல அசராம கடினமா உழைச்சவரு. அப்படி ராத்திரி பகலா உழைச்சு தன்னோட குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பை கொடுத்தாரு. அவங்க உயர்வான இடத்தை அடைய உதவுனாரு. அப்படியே காலம் உருண்டு போச்சு. திடீர்னு ஒரு நாள் ராம்நாத்தோட மனைவி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராம்நாத்தோட வாழ்க்கையே இருளடைஞ்ச மாதிரி ஆயிருச்சு. அப்புறம் ராம்நாத் தாத்தா என்ன ஆனாரு? ஒரு காலத்துல கலகலன்னு இருந்த மனுஷன். அவர் இருந்தா வீடே அப்படி பூத்து போயிருக்கும். இப்ப அந்த வீடே களை இழந்து போய் என்னமோ மாதிரி இருக்கு. அவரும் தனிமையில கிடந்து பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரோட வாழ்நாள் முழுசையும் யாருக்காக அர்ப்பணிச்சாரோ அவங்க எல்லாருமே அவரை தனியா விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. ஏன் தாத்தா, ராம்நாத் தாத்தாவோட குழந்தைங்களுக்குலாம் என்னாச்சு? ஏன் அவங்கெல்லாம் பாத்துக்க மாட்டாங்களா? அவரோட மகனும் மகளும் வேலைக்காக வெளிநாடு போயிட்டாங்க. எப்பவாச்சும் தோணுச்சுன்னா வீடியோ கால் பண்ணி பேசுவாங்க. அப்புறம் ஏதாவது பண்டிகை வந்துச்சுன்னா பரிசுகளை அனுப்புவாங்க. அப்படியா தாத்தா? ஆமாமா, என்னதான் பந்தமும் பாசமும் நேரா பார்த்து பேசுற மாதிரி இருக்காதுல்லம்மா. ஒரு காலத்துல காலையில சாப்பிடும் போதே மொத்த குடும்பமும் ஒன்னா உட்காந்து கலகலப்பா பேசிக்கிட்டே சிரிச்சு சிரிச்சு சாப்பிடுவாங்க. இப்ப பாவம் அந்த மனுஷன் ஒரு டீ போட்டு அவரே குடிக்கிறாரு. அதுவே அவருக்கு விஷம் மாதிரி உள்ள இறங்குது. அவ்வளவு வெறுமையா இருக்காரு மனுஷன். தனிமை ஒரு மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுக்கிட்டே வந்துரும்மா. உண்மைதான் தாத்தா, வயசானவங்களோட தனிமை ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கும். இத நிறைய மக்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. தனிமை நம்ம ராம்நாத்தோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கமா மாறிடுச்சு. காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு போவாரு. கொஞ்ச தூரம் நடந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பாரு. சாயங்காலம் வந்ததும் மறுபடியும் தனிமையா தான் இருக்கணும். இப்படியே போக்கிட்டு இருந்துச்சுமா நம்ம ராம்நாத்தோட வாழ்க்கை. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் அந்த அற்புதம் நடந்துச்சு. என்ன அற்புதம் தாத்தா? ராம்நாத்தோட பக்கத்து வீட்டுக்காரர் சர்மா, அவர் ஒரு சமூக சேவகர். ஒரு நாள் ராம்நாத்தை பார்க்க வந்தாரு. ராம்நாத் தனிமையில கஷ்டப்படுறத தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அரசோட மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம் பத்தி விரிவா எடுத்து சொன்னாரு. அதாவது தனிமையில தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வயசானவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அது. அந்த திட்டம் மூலமா வயசானவங்க பகல் நேரத்துல சந்திச்சு பேசுறதுக்கு நிறைய மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. உங்க விருப்பப்படி அங்க போய் சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னாரு. அப்புறம் என்னாச்சு? ஐயையோ, இந்த வயசான காலத்துல நான் அங்க வந்து என்ன செய்ய போறேங்க? இந்த கடைசி காலத்தை அப்படியே சாமி கும்பிட்டுக்கிட்டே போக வேண்டியதான். எல்லாத்தையும் அந்த கடவுள் பாத்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி போக மாட்டேன்ட்டாரு. அப்படியா தாத்தா? ஆனாலும் நம்ம சர்மா விடுற மாதிரி இல்ல. நம்ம எல்லாரையும் கடவுள் தான் பாத்துக்கிறாரு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா நம்மளோட வாழ்க்கைய மகிழ்ச்சியா கொண்டு போக இந்த மாதிரி முயற்சிய நாம தான் எடுக்கணும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணாரு. விளைவு ஒரு வழியா நம்ம ராம்நாத்
அங்க போய் அதை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்புனாரு. அதுக்கப்புறம் லட்சுமி நடந்த சம்பவமே வேற. ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்படியா தாத்தா? ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கே கதை. அடுத்து என்னாச்சு? அந்த மூத்தோர் பராமரிப்பு மையத்துக்குள்ள போனதும் அப்படியே அவரு தகச்சு போய் நின்னுட்டாரு. பல வருஷமா அந்த மாதிரி சூழ்நிலையே உணராத மனுஷன் அதெல்லாம் பார்த்ததும் அவரோட கண்ணுல இருந்து அப்படியே தாரதாரையா கண்ணீர் வந்துருச்சு லட்சுமி. என்ன தாத்தா சொல்றீங்க? கண் கலங்குனாரா? அப்படி என்னதான் அந்த தாத்தா பார்த்தாங்க? அங்க கொஞ்சம் பேரு சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பேரு சீட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பேரு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பேரு யோகா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சூப்பர் தாத்தா. அது மட்டும் இல்ல லட்சுமி, வயசானவங்களுக்கான எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு பெரிய மண்டபமும் அங்க இருந்துச்சு. அங்க புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு, ஓவியம் வரைகிறதுக்கு ஒரு கலைப்பிரிவு இருந்துச்சு, ஒருத்தர் ஹார்மோனியம் வாசிச்சுக்கிட்டு இருந்தாரு, ஒருத்தர் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு மியூசிக்கல் ரூம் மாதிரி இருந்துச்சு அது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ராம்நாத்துக்கு என்ன நம்பவே முடியல, இப்படி ஒரு இடம் இருக்கா என்ன அப்படின்னு தகச்சு போயிட்டாரு. கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு தாத்தா. மேல சொல்லுங்க. ராம்நாத் எல்லாத்தையும் அப்படியே அமைதியா உக்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கூட பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அடிக்கடி அந்த மையத்துக்கு போக ஆரம்பிச்சாரு. நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. இப்ப நம்ம ராம்நாத் அந்த நண்பர்கள் கூட சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ராம்நாத் தாத்தா ரொம்ப பிஸி ஆயிட்டாருன்னு சொல்லுங்க. நம்ம ராம்நாத் கூட இளம காலத்துல நல்லா பாடுவாரு. வயசானதுனால பாடாமையே இருந்தாரு. இந்த மையத்துல ஒரு நாள் எல்லாரும் அவரை யதார்த்தமா பாட சொன்னாங்க. அவர் ஃபர்ஸ்ட் என்னாலலாம் முடியாதுன்னு சொன்னாரு. அப்புறமா பாட ஆரம்பிச்சாரு பாருங்க. அப்பப்பா என்ன ஒரு வாய்ஸு, செம்மையா பாடினார் லட்சுமி. எல்லாரும் கொண்டாடினாங்க. அவரோட இசை மலையில அப்படியே மெய் மறந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன, அந்த கூட்டத்துல அவரு முக்கியமான நபராகிட்டாரு. கவிதை எழுதி கூட வாசிச்சாருன்னா பாரேன். செம கதை தாத்தா. ஒரு காலத்துல தனிமையில இருந்த நம்ம ராம்நாத் தாத்தாவுக்கு இப்போ இந்த மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம் மூலமா புதுசா குடும்பம் கிடைச்சிருக்கு. உண்மைதான் லட்சுமி கண்ணு. இந்த திட்டத்தின் மூலமா ராம்நாத் வாழ்க்கை மட்டும் இல்ல, பல ஆயிரக்கணக்கான வயசானவங்களோட வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் வந்திருக்கு. வயசானவங்களுக்கு புது உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கறதுக்கு தான் இந்த திட்டம். ஆமா நண்பர்களே, மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம் ஒரு மேஜிக் மாதிரி. இந்த திட்டத்தின் மூலமா மூத்த குடிமக்களுக்கு ஒரு புதிய குடும்பம் கிடைக்குது, ஒரு புதிய உலகமும் கிடைக்குது. தாத்தா, நீங்க அடிக்கடி சொல்வீங்கல்ல, நம்மளோட அறிவை நம்ம அதிகப்படுத்தணும்னா நம்ம புத்திசாலி ஆகிடுவோன்னு. அதனால இந்த மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம் இன்னும் என்னென்ன வசதிகளை மூத்த குடிமக்களுக்கு வழங்குறாங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? லட்சுமி கண்ணு, நீ உண்மையிலேயே புத்திசாலிதாம்மா. நீ ஆர்வமா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம் அரசாங்கத்தோட நல்ல முயற்சி. வயசானவங்க சுய சார்போட மகிழ்ச்சியா இருக்க இது உதவும். இப்போ குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துல விளையாட்டு மைதானம் எவ்வளவு முக்கியமா பார்க்கப்படுதோ, அதே மாதிரி பெரியவங்க ஆரோக்கியமா சுறுசுறுப்பா பாதுகாப்பா இருக்க நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அவங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்களோட அங்கே போய் உக்காந்து ஜாலியாக நேரத்தை செலவழிக்க இந்த திட்டம் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குமா. அற்புதமான திட்டமா இருக்கே தாத்தா. ஆமா லட்சுமி கண்ணு, நம்ம அந்த கதையில கேட்ட மாதிரியே பாட்டு கேட்கறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, கதை கவிதைகள் எழுதுறது, புத்தகம் படிக்கிறது, தியானம், யோகா, உடற்பயிற்சின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, தோட்டக்கலைகளில் ஈடுபடுறது, டிராயிங் பண்றது, இப்படி எல்லா வசதியுமே அந்த மையங்கள்ல இருக்குமா. உனக்கு இதெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பா ஆச்சரியமா இருக்கும்ல லட்சுமி. ஆமா தாத்தா, எத்தனை வசதி செஞ்சு கொடுக்கறாங்க. உங்களுக்கு அங்க போக ஆசையா இருக்கா என்ன? எனக்கும் மனசுல கொஞ்சம் ஆசை இருக்கதான் செய்யுது. ஆனா உன் கூட விளையாடும் போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்குதே, அது ரொம்ப பெருசுமா. இன்னும் இந்த திட்டத்துல நிறைய வசதிகள் இருக்குது, அதையும் சொல்றேன் கேளு. சொல்லுங்க சொல்லுங்க. சுகாதார வசதிகள், மருத்துவ கண்காணிப்பு, இலவச மருத்துவ பரிசோதனை, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா டாக்டர்ஸ் கிட்ட பேசி தேவையான ஆலோசனை பெறுறது, ஹாஸ்பிட்டல் போக முடியாத வயசானவங்களுக்கு நடமாடும் மருத்துவமனை மூலமா அவங்களுக்கு தேவையான சிகிச்சையை கொடுக்கறது, இலவசமா மருத்துவ உபகரணங்கள், மருந்துகள், இது எல்லாமே கிடைக்க பண்றது. இப்படி எல்லா வசதியுமே இது மூலமா கிடைக்குமா.
நல்ல விஷயம் தாத்தா. இது மூலமா வயசானவங்களோட சுகாதார தேவைகளையும் கவனிச்சுக்க முடியும். ஆமா, உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மன ஆரோக்கியமும் முக்கியமா. மன அழுத்தத்துல இருக்கவங்க, தனிமையில இருக்கவங்களுக்கு உளவியலாளர்கள் மூலமா மனநல ஆலோசனையும் கொடுக்கப்படுது. சரி தாத்தா, இந்த திட்டத்தின் மூலமா இன்னும் எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு சொல்றீங்களா? இந்த திட்டங்கள் மூலமா நமக்கு இருக்கக்கூடிய நன்மைகள் என்னங்கிறதையும் சொல்றேம்மா. பல வயசானவங்க இன்னைக்கு கடைசி காலத்துல நிதி நெருக்கடியை எதிர்கொள்றாங்க. அவங்க சுயமா இருக்கிறதுக்காக இது உதவும். ஓய்வூதிய திட்டங்கள், அவங்களோட சொத்து மற்றும் உரிமைகளை பாதுகாக்க சட்ட ஆலோசனை, வயசானவங்க அவங்களோட தனித்திறன்களை வளர்த்து கொள்றதுக்கும் கைவினை பொருட்களை செய்ய கற்றுக்கொள்றதுக்கும் தையல், எம்ப்ராய்டிங், இசை, இப்படி அவங்களோட திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு எல்லா விதமான உதவிகளையும் இந்த திட்டத்தின் மூலமா பெற முடியுமா. வாவ், சூப்பர் தாத்தா. முதியவர்களுக்கு உதவியெல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி நிறையா நீ கேள்விப்பட்டிருப்ப. வயசானவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா அதை சரி பண்ணுறதுக்கு வழிகாட்டக்கூடியது தான் இந்த முதியவர்களுக்கான உதவியன் 145667. இது ஒரு நல்ல திட்டம் தாத்தா. ஆனா எங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குமா என்ன? லட்சுமி கண்ணு, பெரிய ஆசைதான். ஆனா உனக்கு வயசாகும் போது இதை விட நல்ல திட்டங்கள் கூட வரலாம். இப்போதைக்கு இருக்கிற எல்லா திட்டங்களையும் வயசானவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆஹா, கண்டிப்பா தாத்தா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இத பத்தி சொல்றேன். அவங்க தாத்தா பாட்டிக்கும் இது உதவியா இருக்கும்ல. நீ இப்படி சொல்றது ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. சரி, ரொம்ப நேரமா நான் தான் பேசுறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில நீ எதுவும் பேசலையா? தாத்தா, இன்னைக்கு என்கிட்ட 2 கதை இருக்கு. வாழ்க்கையில கஷ்டப்படுற 2 வயசானவங்களோட கதை. ஓகே கண்ணு, தாத்தா கேட்க ரெடியா இருக்கேன். ஃபர்ஸ்ட் கதை அனிதா தேவியோடது. அவங்களுக்கு வயசு ஒரு 68 இருக்கும். அவங்க இப்ப சென்னையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கணவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுடா லட்சுமி கண்ணு? தாத்தா, அனிதா பாட்டியோட பசங்களுக்குலாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே அவங்களோட பிள்ளைகளை பாத்துக்கிறதுலயும் வேலைக்கு போறதுலயுமே கவனமா இருந்துட்டாங்க. ஐயோ, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன, அனிதா பாட்டி 4 சுவத்துக்குள்ளேயே நாள் பூராவும் தனிமையில கழிச்சாங்க. அவங்க கூட பேசி சிரிக்க கூட யாருமே இல்ல. அது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம்? ஆமா தாத்தா, ஜாலியான பொண்ணா இருந்தவங்க இப்ப ரொம்ப சோர்வா, சோகமா, சுறுசுறுப்பே இல்லாம அமைதி ஆயிட்டாங்க. மொபைல் பாக்குறது, டிவி பாக்குறது, இப்படி எதுலயுமே ஆர்வம் இல்லாம சலிப்பாவே உணர்ந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களோட தனிமை கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள கொன்னுகிட்டே இருந்துச்சு. ரொம்ப பாவம்லமா அவங்க. பாவம் தான் தாத்தா. ஆனா ஒரு நாள் அந்த மாற்றம் நடந்துச்சு. அனிதா பாட்டியோட பக்கத்து வீட்டுக்காரர் மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டத்தின் கீழே இயங்கக்கூடிய பகல் நேர பராமரிப்பு மையத்தை பத்தி சொன்னாரு. நல்ல விஷயம் கண்ணு. வயசானவங்க தனிமைய உணரக்கூடாதுன்னு அந்த மையத்துல கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு வசதிகள்லாம் இருக்கிறத பத்தி சொன்னதும் அப்படி இல்லாமா இருக்கும் அப்படின்னு அவங்களால நம்பவே முடியல தாத்தா. மொத தடவை கேட்கும் போது அவங்களுக்கு அப்படிதானமா இருக்கும். ஆமா தாத்தா, அவங்க சுத்தமா நம்பாம அட போங்கப்பா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அனிதா பாட்டி, நீங்க ஒரு தடவை வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க திரும்பி வந்துடலான்னு சொன்னாரு அந்த பக்கத்து வீட்டுக்காரர். அப்புறம் போனாங்களா என்னமா? ஒரு வழியா போனாங்க தாத்தா. அங்க போனதும் அவங்க கண்ட காட்சிய அவங்களாலேயே நம்ப முடியல. அங்க அவங்க வயசுல இருக்கிற சில பேரு சிரிச்சு பேசிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. சில பேரு விளையாடிட்டு இருந்தாங்க. சில பேரு பாட்டு பாடிட்டும் பாட்டு கேட்டுட்டும் இருந்தாங்க. இன்னும் சில பேரு கையில டீ கப்போட பழைய சினிமா படங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. லட்சுமி கண்ணு, நீ சொல்ற கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா போய்கிட்டு இருக்கு. மேல சொல்லு. அனிதா பாட்டிக்கு இதெல்லாம் உண்மைதானான்னு நம்புறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லார்கிட்டையும் சகஜமா பேச ஆரம்பிச்சாங்க. சூப்பர். அப்புறம் என்ன, அவங்க குடும்பம் அதானு ஆகி போயிடுச்சு. அவங்களோட தனிமையும் பறந்து போயிடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருந்தாங்க. லட்சுமி கண்ணு, சூப்பரான மாற்றம்ல இது. கண்டிப்பா அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சரி, கதை முடிஞ்சிருச்சா? தாத்தா, 2வது கதைய சொல்லவா? சொல்லுமா, அதையும் கேட்டுருவோம். தாத்தா, இந்த கதை கந்தசாமி தாத்தாவை பத்தி. வயசான காலத்துல நிறைய பேரை பாத்தீங்கன்னா காசு இல்லாம கஷ்டப்படுவாங்க. அன்றாட செலவுக்கு கூட அவங்க கிட்ட காசு இருக்காது. அது என்னமோ உண்மைதான் லட்சுமி கண்ணு.
கந்தசாமி தாத்தாவுக்கு 75 வயசு ஆகுது. அவரு ஓய்வு பெற்ற ஒரு அரசு ஊழியர். வாழ்நாள் முழுவதும் கடினமா உழைச்சவரு. அவரோட பென்ஷன் பணத்துலதான் வாழ்ந்துட்டு வந்தாரு. அப்புறம் என்ன? இப்போ பிரச்சனை என்னன்னா அவரோட பென்ஷன் சரியா அவருக்கு வர்றதில்ல. அம்மாடியோ, இது எவ்வளோ பெரிய பிரச்சனை. கந்தசாமி தாத்தா ஒவ்வொரு நாளும் ஆபீஸா இந்த பென்ஷன் சம்பந்தமா அலைஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ஐயோ பாவம். ஒவ்வொரு மாசமும் பேங்க்ல போய் கேட்கும் போதெல்லாம் சரியா பதில் சொல்லாம அலக்கழிச்சாங்க. சிஸ்டம்ல ப்ராப்ளமா இருக்கு, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க, நாளை கழிச்சு வாங்கன்னு தாத்தாவை நடையா நடக்க வச்சாங்க. ச்சே, இந்த வயசான காலத்துல மனுஷனை எப்படி அலக்களிக்காங்க. எவ்வளவு கஷ்டப்படுவார் அந்த மனுஷன். ஆமா தாத்தா, கந்தசாமி தாத்தாவோட வாழ்வாதாரமே அந்த பென்ஷனை தான் நம்பி இருந்துச்சு. இப்படி ஒரு சம்பவம் நடக்கவும் மனுஷன் நொந்து போயிட்டாரு. பின்ன இருக்காதாமா? கந்தசாமி தாத்தா வாழ்க்கை செலவுக்கு பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்பதான் யாரோ ஒருத்தங்க முதியோர் உதவி என்னான 145667 பத்தி சொன்னாங்க. உடனே நம்ம கந்தசாமி தாத்தா அந்த நம்பருக்கு கால் பண்ணதும் கால் அட்டன் பண்ண உதவி மைய ஊழியர்கள் சரியான தகவல்களை வழங்கினது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட துறைக்கும் புகாரை பதிவு செஞ்சாங்க. இனிமே நீங்க பேங்க் போக வேண்டாம், உங்க அக்கௌண்ட்லயே சரியா பென்ஷன் வந்துருன்னு சொல்லி 2-3 நாள்லயே அந்த பிரச்சனைய சரி பண்ணாங்க. சூப்பர் லட்சுமி கண்ணு. உண்மையாவே மூத்த குடிமக்களுக்காக அரசு இந்த உதவி எண்ணை கொண்டு வந்திருக்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். முக்கியமா ஒரு பாதுகாப்பு கேடயம்னே சொல்லலாம். ஆமா தாத்தா, அதனால இந்த திட்டத்தை பத்தி கண்டிப்பா எல்லா பெரியவங்களுக்கும் நம்ம சொல்லணும். வயசானவங்கள கண்ணியமா, தன்னம்பிக்கையா, மகிழ்ச்சியா வாழ வழி சிற திட்டம் தான் இது. கரெக்டாக சொன்ன லட்சுமி கண்ணு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்க இல்லை நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க இந்த திட்டத்தை அணுகுனாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம் அனிதா பாட்டியோட வாழ்க்கையிலையும் கந்தசாமி தாத்தாவோட வாழ்க்கையிலையும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. செம தாத்தா. நிச்சயமா கண்ணு. பெரியவங்க நம்ம குடும்பத்தோட அடித்தளம் மட்டும் இல்லை, ஆணி வேறே அவங்க தான். அப்படிப்பட்ட வயசானவங்கள பாத்துக்கிறது நமக்கு கிடைச்ச பாக்கியம். வயசானவங்க தனியா இருக்கீங்கன்னு நினைச்சு உங்களோட நம்பிக்கையை இழக்காதீங்க. மூத்தோருக்கான ஒருங்கிணைந்த திட்டம் நீங்க வாழ்றதுக்கான வசதிகளை கொடுக்கறது மட்டும் இல்லாம நீங்க யாரும் தனியா இல்ல, உங்க கூட நாங்க குடும்பமா இருக்கோங்கிற நம்பிக்கையை கொடுக்கும். சரியா சொன்ன லட்சுமி கண்ணு. நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நிறைய விஷயம் பேசியிருக்கோம். ஒரு கதை இல்ல, 2 கதை இல்ல. இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு 3 கதை சொல்லியிருக்கோம். நேயர்களே, கதை கேட்கறது முக்கியம் இல்ல, கதையோட கருத்தை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணும். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் உங்களை சுற்றி இருக்கிற பெரியவங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிருவீங்கன்னு நம்புகிறோம். நாங்கள் போயிட்டு வரோம். ஆமா, தாத்தா சொன்ன மாதிரி பெரியவங்களோட அன்பா பழகுங்க, அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்களோட கதைகளை கேளுங்க. மூத்தோருக்கு முதல் வணக்கம். மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலன் பேணுவோம், சமுதாய நலன் காப்போம். அனைவருக்கும் வணக்கம். ராமநாதபுரம் மாவட்ட சமூக நலத்துறையின் சார்பில் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு நலச்சட்டம் பத்தி உங்க அனைவர்கிட்டையும் பகிர்ந்துக்கிறதுல மகிழ்ச்சி. தற்போதைய சமூக பொருளாதார சூழல்ல கல்வி, வேலைவாய்ப்பு, தனி குடும்பம் போன்ற காரணங்களால பெரும்பாலும் முதியோர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களின் பாதுகாப்பினையும் பராமரிப்பினையும் உறுதி செய்யும் வகையில் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு நலச்சட்டமானது கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் நம்ம தமிழக அரசால் இயற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சட்டத்தில் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களை பாதுகாப்பது அவர்களின் குழந்தைகள் மற்றும் அவர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகளின் கடமை என்பதை வலியுறுத்தி இந்த சட்டமானது இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தோட தனிச்சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, மூத்த குடிமக்களின் சொத்துக்களை இனாமாக பெற்றுக்கொண்டு தங்களது வாரிசுகளால் கைவிடப்படும் மூத்த குடிமக்கள் இச்சட்டத்தினை பயன்படுத்தி தங்களது வாரிசுகளுக்கு இனாமாக எழுதி கொடுத்த சொத்துக்களை மீட்பதற்கும் வழிவகை உள்ளது. இச்சூழலை சந்திக்கும் மூத்த குடிமக்கள் தங்களது பகுதியைச் சேர்ந்த வருவாய் கோட்ட அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறவும். நன்றி. பெரியவங்க ஆலமரம் மாதிரி அந்த ஆலமரத்தை விழுதுகள் எப்படி தாங்கி நிற்குதோ அதே போல நாம விழுதுகளா இருந்து அவங்கள தாங்கி நிற்கணும். அப்படி தாங்கி நிக்காத போது தாய்மரம் விழுந்துட்டா விழுதுக்கும் மதிப்பு இல்லாம போயிடும். பெரியவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிங்க, அவங்களோட தனிமையை போக்குங்க, மன நிறைவை கொடுங்க. உன்னை
பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா? நீர் முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? உன்னை பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா? நீ முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? 10 மாசம் உன்னை சுமந்து பெற்ற தாயடா, உன்னை தோளின் மீதும் நெஞ்சின் மீதும் போட்ட தந்தையடா. 10 மாதம் உன்னை சுமந்து பெற்ற தாயடா, உன்னை தோளின் மீதும் நெஞ்சின் மீதும் சுமந்த தந்தையடா. அன்பை மறந்து அறிவை இழந்து நீயும் பொறியடா, அன்பை மறந்து அறிவை இழந்து நீயும் பொறியடா. உன்னை பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா? நீ முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? பட்டினியாய் கிடந்தாலும் பாலை கொடுத்தவள், நீ பசியாரும் இன்பத்திலே தன்னை மறந்தவள். பட்டினியாய் கிடந்தாலும் பாலை கொடுத்தவள், நீ பசியாரும் இன்பத்திலே தன்னை மறந்தவள். துன்பம் வந்த போதினிலும் துணிந்து வளர்த்தவள், துன்பம் வந்த போதினிலும் துணிந்து வளர்த்தவள். எந்த நோய் நொடிகள் வந்த போதும் உன்னை காத்தவள், அந்த நோய் நொடிகள் வந்த போதும் உன்னை காத்தவள். உன்னை பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா? நீ முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? உன்னை படிக்க வைக்க இரவும் பகலும் உழைத்த தந்தையடா, நீ வேலை வாங்க பல லட்சம் கொடுத்த தந்தையடா. உன்னை படிக்க வைக்க இரவும் பகலும் உழைத்த தந்தையடா, நீ வேலை வாங்க பல லட்சம் கொடுத்த தந்தையடா. உனக்காக அனைத்தையுமே இழந்த பெற்றோர்கள், உனக்காக அனைத்தையுமே இழந்த பெற்றோர்கள். நீ நன்றி கெட்ட மனிதனாக நீயும் இருப்பதேன், நீ நன்றி கெட்ட மனிதனாக நீயும் இருப்பதேன். உன்னை பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா? நீ முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? உன்னை பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா? நீ முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? 10 மாதம் உன்னை சுமந்து பெற்ற தாயடா, உன்னை தோளின் மீது நெஞ்சின் மீதும் போட்ட தந்தையடா. 10 மாதம் உன்னை சுமந்து பெற்ற தாயடா, உன்னை தோளின் மீதும் நெஞ்சின் மீதும் சுமந்த தந்தையடா. அன்பை மறந்து அறிவை இழந்து நீயும் போறியடா, அன்பை மறந்து அறிவை இழந்து நீயும் போறியடா. உன்னை பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா? நீர் முதியோர் உள்ளத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? நீ முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? நேயர்கள் இதுவரை கேட்டது மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், தமிழக அரசின் சமூக நலத்துறை, இந்திய சமுதாய வானொலி கூட்டமைப்பு மற்றும் நமது அண்ணா சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கிய மூத்தோருக்கு முதல் வணக்கம், மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு வானொலி தொடர் நிகழ்ச்சியின் 23ஆம் பாகம். நன்றி, வணக்கம்.